வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025-26 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 20 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 700 to 14 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 கண்டிப்பாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பேரியல் பொருளியல் இலக்கணம் தருக, வருமான சுழல் ஓட்டம் வரையிறு, ஜிஎன்பி கணக்கிடப்படும் வாய்ப்பாட்டை எழுதுக, ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக, சேவிதியின் எடுக்கோள்களை பட்டியலிடு, சராசரி நுகர்வு நாட்டம் வரையிறு, நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, செலவணி மாற்று வீதம் என்றால் என்ன, எங்கு எப்பொழுது சார்க் தலைமை அலுவலகம் துவக்கப்பட்டது, சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக, பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக, தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, காரணி செலவில் என்என்பி குறிப்பு தருக, கீன்ஸின் கோட்பாட்டை விளக்குக, தொகுத்தேவை என்றால் என்ன அதன் கூறுகளை கூறுக, தன்னிச்சையான முதலீடு தூண்டப்படுவதற்கான முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்த, பண அளப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை, நபார்டின் பணிகள் யாவை, சார்க்கின் பணிகளை சுருக்கமாக எழுது, முதலாளித்துவம் சமத்துவம் கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக, நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரி, நாட்டு வருமானத்தின் கணக்கிடப்படும் முறையினை விளக்குக, அதே மாதிரி பேரின பொருளியின் பரப்பெல்லை விவரி, ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்க்கு இடையே உள்ள சமநிலை வரைபடம் மூலம் எழுதுக, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடு, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க, பெருக்கி இயங்கும் விதத்தினை விவரி, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க, உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடு, குறிப்பு வரைக, சார்க் பிரிக்ஸ், பணத்தின் பணிகளை விளக்குக, பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக, வேலையின்மையின் வகைகளை விவரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.